வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எஸ்ஐபி அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கோர்ஸோட 4வது பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் வர்சஸ் மியூச்சுவல் ஃபண்ட் வர்சஸ் சிடிஎஃப். சரிங்களா? இது மூணுத்துக்கும் என்னென்ன வித்தியாசம், எதில் போனால் நல்லது, எதுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க. சரிங்களா? போயிட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு போகிறீங்க. அங்கே ஒரு டேபிளில் ஒரு 500 நோட்டும் ஒரு புஸ்தகமும் நீங்கள் வச்சிடுறீங்க. சரிங்களா? சாப்பாடு நல்லா சாப்பிட்றீங்க. சாப்பிட்டுட்டு அந்த இதை மறந்துட்டு நீங்கள் கிளம்பி போயிடுறீங்க. இப்போ ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு ஞாபகம் வருது, அடடா நம்ம அந்த 500 நோட்டோ புஸ்தகத்தையும் ஹோட்டல்லையே வச்சுட்டோமேன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் திரும்பி போய் பார்க்கும்போது 500 நோட்டு இருக்குமா? இருக்காது. அதை கண்டிப்பாக யாராச்சும் எடுத்துன்னு போயிட்டாங்க. சரிங்களா? ஆனால் அந்த புஸ்தகம் அங்கேயே தான் இருக்கும். இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, காசு இன்றைக்கி யார்கிட்ட வேணாலும் இருக்கும், நாளைக்கு அது வேறு யார்கிட்டயாச்சும் போகும். அந்த மாதிரி காசு மாறிட்டே இருக்குங்க. சரிங்களா? ஆனால் புஸ்தகம் இருக்குல்ல, அது உண்மையான நாலேஜ். அதுதான். சரிங்களா? நீங்கள் நாலேஜ் மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த விஷயத்துலனாலும் காசு ஈஸியாக சம்பாதிக்கலாம். சரிங்களா? அதனால் நாலேஜ் தான் முக்கியம். சரி, ஓகே. இப்போ முதல்ல இண்டெக்ஸ் ஃபண்ட். இண்டெக்ஸ் ஃபண்ட்னா வேறு ஒன்றும் இல்லை, அதுவும் ஒரு விதமான மியூச்சுவல் ஃபண்ட் தான். சரிங்களா? இவங்க எங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா, இவங்க டாப் 50 கம்பெனிஸில் தான் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. டாப் 50 கம்பெனிஸ்னால் டாப் பர்ஃபார்மன்ஸ். இப்போ உதாரணத்துக்கு ரிலையன்ஸு, டாட்டா, ஐடிசி, இந்த மாதிரி நெஸ்லே, எம்ஆர்எஃப், இவங்கெல்லாம் டாப்பில் இருக்காங்கன்னு வைங்க. இவங்கள தான் வைப்பாங்க. இப்போ உங்கள் மனசில் என்ன டவுட் வரும்? சரி, ஒரு காலத்தில் எஸ் பேங்க்கும் டாப்பில் தானே இருந்துச்சு, அப்போ எஸ் பேங்க் டப்பால்னு ஃபால் ஆகிடுச்சு, என்ன ஆகும் அதுக்குன்னு தானே யோசிக்கிறீங்க. இப்போ இந்த மாதிரி 50 கம்பெனி இருக்குன்னு வைங்க, 51, 52ன்னு இப்போ நம்ம பார்த்தோம்ல போன செஷனில், அந்த மாதிரி 5000 கம்பெனிஸ்க்கு மேலே லிஸ்டட் ஆகிருக்கு. ஸோ என்ன ஆகும், இப்போ சப்போஸ் எஸ் பேங்க் கம்பெனி லாஸில் போகுதுன்னு வைங்க, அதோட ரேங்க் இறங்கிடும். 51 இருக்கிற கம்பெனி 50 கம்பெனிஸ்குள்ளே வந்துடும். சரிங்களா? இந்தமாரி இது 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி ரிவிஷன் ஆகினே இருக்கும். எந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த கம்பெனி மட்டும்தான் டாப் 50 கம்பெனிஸில் வச்சுப்பாங்க. சரிங்களா? இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் ஃபண்டில் ரிஸ்க்கு ரொம்ப கம்மி. சரிங்களா? ஏன் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் ரிஸ்க்கு ரொம்ப கம்மி? ஏன்னா இவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறது டாப் 50 பெர்ஃபார்மிங் கம்பெனியில் தான். சரிங்களா? இந்த பெர்ஃபார்மிங் கம்பெனி தான் இந்தியாவோட எக்கனாமியே டிபெண்ட் ஆகுது. சரிங்களா? உதாரணத்துக்கு இப்போ ரிலையன்ஸ், டாட்டா இவங்களெல்லாம் எடுத்துக்கோங்களேன். சரிங்களா? இவங்கெல்லாம் நல்லா டெவலப் ஆனால் தான் இந்தியாவோட எக்கனாமியே நல்லா டெவலப் ஆகும். சரிங்களா? ஒரு விதத்தில் நம்ம இந்தியா எல்லாமே இந்த டாப் 50 கம்பெனிஸில் டிபெண்ட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்பவே கம்மி உங்களுக்கு. சரிங்களா? 0.1% டு மேக்ஸிமம் 1%குள்ளே தாங்க இருக்கும். சரிங்களா? அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 1 கோடி ரூபாய் வருதுன்னு வைங்க, அதில் 0.1%னா 10,000 ரூபாய். சரிங்களா? ஸோ எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்களேன். 1 கோடி ரூபாய்க்கு நம்ம 10,000 ரூபாய் தான் கமிஷன் தரப்போகிறோம். சரிங்களா? இது நம்ம இண்டெக்ஸ் ஃபண்டு பற்றி நம்ம பார்த்தோம். மெயினாக இந்தியாவில் பார்த்தோன்னா இண்டெக்ஸ் ஃபண்டு இருக்கிறது நிஃப்டிக்கு இருக்குது. சரிங்களா? நிஃப்டின்றது இந்தியாவோட நம்ம டாப் 50 கம்பெனிஸோட சேர்ந்தா மாரி ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட். இதுலேயே நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு இது இருக்குது, ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது, அந்தமாரி ஆக்சிஸ் பேங்க்கு யூடிஐ மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒரு நிஃப்டி இண்டெக்ஸ் இருக்குது. இவங்க எல்லாத்துக்கும் ஒரு நெட் அசெட் வேல்யூ இருக்கும், என்ஏவின்னு சொல்லுவாங்க. அந்த தொகையோட வேல்யூ, அந்த ஒரு யூனிட்டோட வேல்யூ. இது பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனிக்கும் வேறு வேறு இருக்கும். எதனால் வேறு வேறு இருக்குன்னா, இப்போ அதுக்குள்ளே டாப் 50 கம்பெனிஸ் இருக்குல்ல, இப்போ எஸ்பிஐ ஒரு ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க கேபிட்டலை. உதாரணத்துக்கு ரிலையன்ஸ்க்கு 10%, ஹெச்டிஎஃப்சிக்கு ஒரு 5%, எஸ்பிஐ பேங்க்கு ஒரு 2%, இந்த மாதிரி அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி 100% வரைக்கும் 50 கம்பெனிஸை ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. இந்தமாரி வேறு வேறு கம்பெனியும் வேறு கம்பெனிஸ்குள்ளே வேறு அமௌண்ட்டை போட்டிருக்கோம். சரிங்களா? அதனால தான் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டும் வேறு என்ஏவியில் இருக்குது, நெட் அசெட் வேல்யூவில் இருக்குது. சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்லைட் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ETF, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். இது பார்த்திங்கன்னா இவங்களும் இண்டெக்ஸில் தான் போடுறாங்க. சரிங்களா? இன்னொன்று என்ன ஒரு நல்ல விஷயம்னா,
இதை வச்சு நம்ம ரெகுலர் இன்கமும் எடுக்கலாம், டெய்லி ப்ராஃபிட்டுமே எடுக்கலாம். சரிங்களா? இதுக்கு வந்து கேபிட்டல் வந்து கம்மியாக இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் இதில் ரிஸ்க்கு ரொம்ப கம்மிங்க. சரிங்களா? இது வந்து ஒரு நாளைக்கு ரொம்ப ஏறாது, ரொம்ப இறங்காது. ரிஸ்க்கு கம்மின்றதால நமக்கு ரிவார்டும் ரொம்ப கம்மி தான். சரிங்களா? இதோட ஃப்ளக்சுவேஷனே வந்து ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். இது வந்து இப்போ இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குதுன்னு வைங்க, அதோட ஒரு 10 மடங்கு கம்மி விலையில் தான் இது வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? அந்தமாரி இது எப்பயுமே டவ்வால்னு ஜீரோ ஆகிடாது. இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ஸ்மால் கேப் ஷேரில் போடுறீங்க நீங்கள், இல்லை ஸ்மால் கம்பெனியில் போடுறீங்கன்னா அது ஜீரோ ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அட்லீஸ்ட் ஜீரோ ஆகலைனாலும் பிலோ 10 ருபீஸ்க்கு வர சான்ஸ் இருக்குது. அந்தமாரி வரத்துக்கு இது ரொம்ப 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 கம்மி சான்ஸ் தாங்க இருக்குது. சரிங்களா? இப்போ நிறைய பேர் ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் காசை வந்து அதில் இழந்துடுறீங்க. சரிங்களா? நிஃப்டியோடது, பேங்க் நிஃப்டியோடது, சென்செக்ஸு, பேங்க் எக்ஸு, மிட் கேப் நிஃப்டி, இந்தமாரி நிறைய ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு நம்மக்கிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் அவைலபிளாக இருக்குது. ஆனால் இப்போ இனிஷியலாக நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னு வைங்களேன், நீங்கள் வந்து இடிஎஃப்பில் பண்ணுறது தான் சேஃபஸ்ட்டு. இப்போ நீங்கள் வந்து ஒரு 2000 ரூபாய் போடுறீங்கன்னு வைங்க, நீங்கள் நார்மலாக வந்து இப்போ நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் 2000 ரூபாய் போட்டு நீங்கள் ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வைங்க, அந்த 2000 ரூபாய்ன்ற இருக்கிறது 1000 ரூபாய்க்கு கூட ஆகிறதுக்கு ஈஸியான சான்ஸ் இருக்குது. அதே இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு 250 300 தான் தேவைப்படும் இதுக்கு. சரிங்களா? அப்போ 300 ரூபாயிலேருந்து 150 ரூபா போட்டோம், அதே 50% தான் எங்கேயும் லாஸ் ஆகுது. ஆனால் 150 ரூபானா உங்களால் தாங்கிக்க முடியும், 150 ரூபா தானே பரவாயில்லன்னு சொல்லிட்டு. இதே 1000 ரூபாய் போயிடுச்சின்னு வைங்க, ஐயா உங்களால் தாங்கிக்க முடியுமா? சரிங்களா? அதனால தான் இது கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதால இனிஷியலாக நீங்கள் எஃப்என்டோக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராக்டிஸ் அதுக்காக நீங்கள் இதில் பண்ணலாம். ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் முன்னாடியே கொஞ்சம் ட்ரேடிங்கோட பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் ட்ரேடிங்கோட பேசிக்ஸ்லாம் பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து எந்த ரெக்கமெண்டேஷனும் இல்லை, எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸும் இல்லை. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க டைரெக்டாக இண்டெக்ஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்றது நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இவங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாருங்கள், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மி, 0.1% தான். எப்படி பார்த்தோன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து 0.1% வாங்கிட்டு இருந்துச்சா, மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 1 to 2% வாங்கிட்டு இருந்துச்சா, இவங்க 0.01% தான். அப்போனா 10 மடங்கு இண்டெக்ஸ் ஃபண்டோட கம்மி, 100 மடங்கு மியூச்சுவல் ஃபண்டோட கம்மி. சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். இப்போ இது வந்து ஜென்ரலான ஒரு டாபிக்ங்க. இதையா இங்கே போட்டிருக்கேன்னா, ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் முதல்ல லைஃப்பில் போட வேண்டியது என்ன, சேவிங்ஸ்க்கெலாம் முன்னாடி டேர்ம் இன்சூரன்ஸ் தாங்க போடணும். சரிங்களா? டேர்ம் இன்சூரன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, சப்போஸ் உங்கள் லைஃப்க்கு ஏதாச்சும் ஒரு ரிஸ்க் ஆகிடுச்சு, நீங்கள் இல்லை அப்படின்னா உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு தொகை வரும், அதுதாங்க டேர்ம் இன்சூரன்ஸ். அதை எதை பற்றி பேஸ் பண்ணி போடணுன்னா, அந்த நல்ல கம்பெனி நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை. சிஎஸ்ஆர் பார்த்து தாங்க போடணும். ஐயா சிஎஸ்ஆர்னால் என்னது? கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ. எந்த கம்பெனியோட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ அதிகமாக இருக்கோ அந்த கம்பெனியில் தாங்க நீங்கள் போடணும். ஏன்னா அங்கே தான் வந்து காசு வாங்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டாவது நீங்கள் அர்லி ஏஜ்லேயே என்டர் ஆகிடணும். இப்போ அர்லி ஏஜில் என்டர் ஆகிறதுக்கு என்ன பெனிஃபிட்னா, உங்களுக்கு வயசு கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரீமியமும் கம்மியாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 20 வயசில் போய் எடுக்கிறீங்கன்னு வைங்க, உங்களுக்கு மாதம் ஒரு 700 800 அந்த மாதிரி தான் ப்ரீமியம் வரும். இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக கட்டிகிட்டு இருக்கலாம். இதே ஒரு 35 40 வயசில் போய் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 2000 3000 அந்த ரேஞ்சில் வரும். அது ஒரு கம்பெனியை பொறுத்தும் மாறும். சரிங்களா? டேர்ம் இன்சூரன்ஸ் போடுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளை நம்பி ஒரு குடும்பமே இருக்கும். சரிங்களா? அந்த குடும்பத்துக்காக நம்ம ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் மாரி சேர்த்து வைக்கிறது நல்லது. அடுத்தது ஹெல்த் இன்சூரன்ஸ். ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போலாம் ஹெல்த்துக்காக செலவு பண்ணுறது ரொம்ப அதிகமாகிடுச்சு. சரிங்களா? ஏன்னா நம்ம ப்ராப்பராக ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை, நம்ம ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை, பாடியை கேர் பண்ணுறது இல்லை, ஒரு மெடிடேஷன் பண்ணுறது இல்லை, காம் டவுன் பண்ணுறது இல்லை, எதுவுமே பண்ணுறது இல்லை. இப்போது ஒரு ஃபோன் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோன்னு வைங்களேன், 24/7 ஃபோனையே யூஸ் பண்ணிட்டு இருந்திங்கன்னா என்ன ஆகும்? பேட்டரியாச்சும் ஏற்றுறதுக்கு உங்களுக்கு டைம் வேணும்ல. இப்போ பேட்ரி மட்டும் ஏற்றினா போதாது, ஆனால் வாரத்துக்கு ஒரு வாட்டி அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம பாடியை எத்தனை வாட்டி பண்ணுறதே இல்லை. நம்ம மாட்டுன்னு ஓடினே இருக்கோம், வேறு வழி இல்லாமல் ஓடிட்டே இருக்கோம். கொஞ்சம் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா அது ஹெல்த்துக்கான ஒரு சேஃப்டி க்ரியேட் ஆகிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்ட்.
இதுதாங்க எமர்ஜென்சிக்குன்னு பெஸ்ட் வந்து எமர்ஜென்சி எஃப்டி தான். ஏன்னா எப்போ வேணும்னாலும் டக்குன்னு எடுத்துடலாம். நாளைக்கு வேணுன்னா நாளைக்கு எடுத்துடலாம், நாளன்னைக்கு வேணுன்னா நாளன்னைக்கு எடுத்துடலாம். இது வந்து சேர்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. உங்கள் ஃபேமிலி பட்ஜெட்க்கு ஏற்ற மாரி ஒரு 50,000மோ 1,00,000மோ இல்லை ஒரு 5,00,000மோ நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சேர்த்து வச்சுருக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஐயா. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் போட்டு கடைசியாக தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரணும். அதாவது நம்ம இப்போ பார்க்குற மியூச்சுவல் ஃபண்டு, இல்லை இண்டெக்ஸ் ஃபண்டு, இல்லை இடிஎஃப்பு, இல்லைன்னா ஸ்டாக்கு. புரியுது இல்லை? ஏன்னு சொல்றீங்க? ஏன்னா உங்கள் உடம்பு நல்லா இருந்தால் தான் நீங்கள் காசே வந்து சம்பாதிக்க முடியும். சரிங்களா? இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்கலான்னா ஒரு கம்பேரிசன் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டுன்னு வச்சுக்கோங்க. ஐயா, மியூச்சுவல் ஃபண்ட் யார் மெயின்டைன் பண்ணுறாங்க? அதுக்குன்னு ஒரு ஃபண்டு மேனேஜர் போட்டிருப்பாங்க. சரிங்களா? இப்போ இந்த ஃபண்டு மேனேஜர் கொஞ்சம் நல்லா படித்தவராக இருப்பார். இந்த ஃபண்டு மேனேஜர் என்ன பண்ணுவார்னா, எந்தெந்த ஃபண்டில் போடலான்னு சொல்லிட்டு அவர் தான் டிசைட் பண்ணுவார், அவங்க டீம் கூட டிஸ்கஷன் பண்ணி. மியூச்சுவல் ஃபண்ட் எது மேலே சார்ந்திருக்கு? அந்த ஃபண்டு மேனேஜரை தான் சார்ந்திருக்கு. சரிங்களா? அந்த ஃபண்டு மேனேஜர் நாளை பின்ன ஏதோ வீட்டில் சண்டை, இல்லை வந்து அவனுக்கு ஏதோ டிப்ரெஷன் ஆகிட்டு தப்பாக ஏதோ ஒன்றுத்தில் போட்டான்னு வைங்க, உங்களோட காசு அவ்வளோதான் போயிடும். சரிங்களா? இப்போ அதே நம்ம இண்டெக்ஸ் ஃபண்டும் இடிஎஃப்பும் பார்த்திங்கன்னா இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் தான் வந்து கண்ட்ரியோட எக்கனாமியே டிபெண்ட் ஆகிருக்கு. ஸோ ஐயா, இதில் எது சேஃப்டின்னு பார்த்திங்கன்னா நம்ம சேஃப்டி வைஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட் அண்ட் இடிஎஃப் வந்து கண்ட்ரியோட எக்கனாமியில் டிபெண்ட் ஆகிருக்கு. அதனால் உங்களுக்கு ரொம்பவே சேஃபாக இருக்கும். சரிங்களா? எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்றது ஒன்றும் இல்லைங்க, கமிஷன் தான். இப்போ இதை நான் வந்து லைவாகவே காமிக்கிறேன். இப்போ இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1 to 2% எப்படி அஃபெக்ட் ஆகுது மியூச்சுவல் ஃபண்டில் நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ இது வந்து ஒரு எஸ்ஐபி கால்குலேட்டர். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து மாதத்துக்கு 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. சரிங்களா? இது வந்து நார்மலான ஒரு மியூச்சுவல் ஃபண்டுன்னு வச்சுப்போம். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் வந்து 30 இயர்ஸ்னு வச்சுப்போம். இவங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து 12%ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? உங்கள் ரிட்டர்ன்ஸ் இப்போ 1.58 crores. இந்த 1 to 2% சொல்கிறாங்கல்ல, இது வந்து ஒரு வருஷத்துக்கும் இவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 30வது வருஷம் இவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க? இதோட 1%ன்னு பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டாக 1.5 லட்சம் சார்ஜ் பண்ணுவாங்க. 29வது வருஷம் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க? 29வது வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு 1.25 கோடி கிட்ட 1.25 லட்சம் கிட்ட இவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. 28வது வருஷம் இந்த மாதிரி 1,20,000 கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பார்த்தோன்னா நம்ம 30 வருஷம் வரைக்கும் வருஷம் இவங்க சார்ஜ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா ஒரு 15லேருந்து 25 லட்சம் கிட்ட இவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. சரிங்களா? இதே வந்து நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்ட் அல்லது இடிஎஃப்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் சார்ஜஸ் அப்ளிகேபிள் ஆகும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரியுதா இது ஏன் இந்த 1% இவ்வளோ பெருசாக வருதுன்னு? 1% போட்டிருக்காங்க, ஆனால் வருஷமே இது இவங்க சார்ஜஸாக இப்போ சார்ஜ் பண்ணுவாங்க. இது வந்து உங்கள் நெட் அசெட் வேல்யூலேயே அட்ஜஸ்ட் ஆகிடும். உதாரணத்துக்கு 250 ரூபாய் இருக்குன்னா 1%, அதாவது 2 ரூபாய் 50 காசு வந்து கழிச்சிட்டு தான் உங்களோட அசெட் வேல்யூலேயே காமிப்பாங்க அவங்க. சரிங்களா? அடுத்தது இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வைங்க, மியூச்சுவல் ஃபண்டும் இண்டெக்ஸ் ஃபண்டும் நான் ட்ரேடபிள். இது வந்து நீங்கள் ட்ரேட் பண்ண முடியாது ஐயா. ஆனால் நம்ம இடிஎஃப் இருக்குல்ல, இதில் நீங்கள் எப்போ வேணாலும் ட்ரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்குன்னு சொல்லிட்டு எடுத்த உடனே போய் ட்ரேட் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து நல்லா யோசிச்சுட்டு பேசிக்ஸ்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா தாங்க ஐயா ட்ரேட் பண்ணணும். அடுத்தது பார்த்தோன்னா ப்ரைஸு. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு பார்க்குறீங்க, நல்ல மியூச்சுவல் ஃபண்டாக இருக்குது. காலையில் போயிட்டு ஒரு ஒர்க்கிங் டேக்கு ஒரு 10:30 மணிக்கு நீங்கள் போடுறீங்கன்னு வைங்க, அது 10:30 மணி ப்ரைஸே எடுக்காது. அது 4 மணிக்கு டே எண்டில் என்ன ப்ரைஸ் இருக்கோ இந்த ப்ரைஸை வச்சு தான் அது பர்ச்சேஸ் ஆகும். சரிங்களா? அதே தான் இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயுங்க. இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயும் அதே கதை தான். ஆனால் இடிஎஃப்பில் அப்படி இல்லை. இடிஎஃப்பில் காலையில் வந்து நீங்கள் 100 ரூபா போடுறீங்க. சரிங்களா? 100 ரூபானா 100 ரூபாயில் இருக்கும். சாயங்காலம் அது 10 ரூபாய் ஏறியும் இருக்கலாம், 110 ரூபாவும் இருக்கலாம், இல்லை 10 ரூபாய் குறைஞ்சி 90 ரூபாவும் ஆயிருக்கலாம். சரிங்களா? இது வந்து இடிஎஃபோட ஒரு அட்வான்டேஜ். சரிங்களா? அடுத்தது பார்த்தோன்னா நம்ம இப்போ எஸ்ஐபி போடுறோன்னு வைங்க, மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயும் ஆட்டோமேட்டிக்னால் அதுவே ஆகும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு வந்து சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துடுவாங்க. நீங்கள் பேங்க்கில் பில்லர் பேமெண்ட்டில் இந்த மியூச்சுவல் ஃபண்டு இவ்வளோ அமௌண்ட்டு மேக்ஸிமம் இவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் போகலான்னு சொல்லிட்டு ஒரு அப்ரூவல் மாரி ஒன்று
ஃபிக்ஸ் பண்ணிடணும். பண்ணிட்டீங்கன்னா மாதம் மாதம் அதுவே வந்து காசு போயிடுங்க. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஆனால் இடிஎஃப் வந்து நீங்கள் மேனுவலாக தான் வாங்கணும். அதாவது நீங்கள் டிசிப்ளினாக மாதம் மாதம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வைங்க, அவங்களால மட்டும் தான் இது முடியும். சில பேர் சோம்பேறியாக இருப்போம், சில வாங்க மாட்டோம். சரிங்களா? அவங்களுக்குலாம் இது அந்தளவுக்கு செட் ஆகாது. இது கொஞ்சம் மறந்து போயிடுவாங்க. சரி, இந்த மாதம் தானே, சரி இப்போ எமர்ஜென்சியாக எனக்கு காசு தேவைப்படுது, நான் வந்து 10 நாள் கழிச்சு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் ஆகிடும். சரிங்களா? ரிஸ்க்கு பார்த்தோன்னா, ரிஸ்க்கு வந்து நம்ம போன செஷன்லேயே நல்லா கிளியராக பார்த்தோம். மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே லார்ஜ் கேப்பில் எவ்வளோ ரிஸ்க்கு, மிட் கேப்பில் எவ்வளோ ரிஸ்க்கு, ஸ்மால் கேப்பு, ஃப்ளெக்ஸி கேப்லலாம் என்னென்ன ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு நம்ம நல்லாவே பார்த்தோம். ஐயா பார்க்கலனா தயவு செஞ்சு அதை பார்த்துக்கோங்க. எல்லா வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்காக ஒரு பிளேலிஸ்ட்டே கூட க்ரியேட் ஆகிருக்கு. சரிங்களா? இண்டெக்ஸ் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா கம்மியான ரிஸ்க்கு தான். இண்டெக்ஸ் ஃபண்டில் இருக்க அதே ரிஸ்க் தான் இடிஎஃப்லேயும் இருக்குது. சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்லைடு நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புரியுதில்ல? புரியுதுன்னா ஓகே. சரிங்களா? ஏன்னா புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். சரிங்களா? கேட்குறது முக்கியமே இல்லை. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நாலேஜ் தான் நமக்கு பெஸ்ட்டு. சரிங்களா? ஓகே. இது பார்த்தீங்கன்னா சில காமனான டவுட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? எந்த மியூச்சுவல் ஃபண்டு எது பெஸ்ட்டு, எப்படி பார்க்குறது, இதெல்லாம் நம்ம இப்போ லைவாகவே பார்க்குறோம். அதுக்கப்புறம் இந்த 3 கொஸ்டினுமே நம்ம லைவாகவே ஆன்சர் இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ எந்த மியூச்சுவல் ஃபண்டு பெஸ்ட்டாக இருக்குது, எந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் நல்லா இருக்குது, அந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் எப்படி இருக்கும், பெஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, இது பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் அழகாக கூகுள் போகணும். இப்போ கூகுள் இருக்குதுன்னு வைங்க, இதில் வந்து பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு போட்டு மணி கண்ட்ரோல்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ இதில் போய் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒரு லிங்க் வருது. சரிங்களா? இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தோன்னா நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இஎல்எஸ்எஸ்னால் என்னென்னு நம்ம போன வாட்டி பார்த்தோம், ஃப்ளெக்ஸி கேப்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ இதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் ஃபண்டு. லார்ஜ் கேப், மிட் கேப் எல்லாமே இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு லாஸ்ட் 10 இயர்ஸோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ, 5 இயர்ஸோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ, 3 இயர்ஸோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு படிப்படியாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதில் இந்த ஸ்பான்சர்டுன்னு இருக்குல்ல, இதெல்லாம் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இது விளம்பரத்துக்காக பண்ணுது. நம்மக்கிட்டேருந்து வாங்குறாங்கல்ல 1%, 2% கமிஷன், அதெல்லாம் எதுக்கு செலவு பண்ணுறாங்க? இந்த மாதிரியும் விளம்பரத்துக்கும் சிலதெல்லாம் செலவு பண்ணுறாங்க. அதுக்குன்னு நீங்கள் இதில் பூந்துடக்கூடாது. சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேயே நிறைய விதமான ஃபண்டு இருக்குது. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த லார்ஜ் கேப் ஃபண்டு பார்க்குறேன். இதில் வந்து ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ப்ளூ சிப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? ஜென்ரலாக மியூச்சுவல் ஃபண்டில் டைரக்ட் பிளான் ஒன்று இருக்கும், ரெகுலர் பிளான் ஒன்று இருக்கும். டைரக்ட்னா நீங்கள் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது, ரெகுலர்னால் நீங்கள் ஒரு புரோக்கர் மூலயமா போய் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ரெகுலர். இது நீங்கள் எப்பயுமே டைரக்ட் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா அதில் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அதாவது அவங்களோட கமிஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாமா? இப்போ எனக்கு இந்த ஃபண்டோட டீட்டெயில்ஸ் வேணும்னு வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட ஒரு வெப்சைட் இருக்குது, அது பேர் டிக்கர் டேப். சரிங்களா? TICKERTAPE, இதுதான் இந்த வெப்சைட். இப்போது இங்கே வந்து நான் போடுறேன் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் நம்ம என்ன பார்த்தோம்? ப்ளூ சிப் ஃபண்ட். சரிங்களா? ப்ளூ சிப் ஃபண்ட் வந்துடுச்சுங்களா உங்களுக்கு? இப்போ இதில் கிளிக் பண்ணுறோம். இதில் பார்த்தோன்னா நம்ம மேக்ஸிமம் சார்ட் வச்சுக்கலாம். நமக்கு வந்து ப்ரைஸ் தெரிஞ்சிடும் இதில். சரிங்களா? இது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு? 2012 ஸ்டார்ட் ஆகிருக்கு. 12 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இது எவ்வளோ ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ ஏறி இருக்குது, ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் CAGR நம்ம லாஸ்ட் டைமே பார்த்தோம் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு. இங்கே பாருங்கள்,
12 வருஷம் அப்ராக்சிமேட்டாக. இதுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து 16% வருது. அதாவது நல்ல பர்சன்டேஜ் தான் சரிங்களா. 16%ன்றது ரொம்ப நல்ல பர்சன்டேஜ் சரிங்களா. இப்போது இதோட எல்லா ஹிஸ்ட்ரி பயோடேட்டா எல்லாமே உங்களுக்கு வந்துடுங்க. இந்த ஃபண்டோட ஜாதகமே நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கலாம். இதில் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குது இதோ பாருங்கள். 0.87 வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, பி ரேஷியோ, எவ்வளோ லாக்இன் பீரியட் இருக்குது எல்லாமே இங்கே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா. இதுலேயே பார்த்தீங்கன்னா பீர்ஸ்னால் உங்கள் காம்படிட்டர்ஸ், இவங்களோட காம்படிட்டர்ஸ் யார் யார், அந்தமாரி இவங்களோட போர்ட்ஃபோலியோ, இவங்க எவ்வளோவில் ஈக்விட்டியில் எவ்வளோ போட்டிருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா. ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். இந்த ஃபண்டட் இல்லை, இந்தமாரி எந்த இண்டெக்ஸ் ஃபண்டாக இருக்கட்டும், இல்லை இடிஎஃப்னே வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு இடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும். இங்கே பாருங்கள் வந்துடுச்சுங்களா உங்களுக்கு. இது எல்லாமே ஒரு இடிஎஃப். இதோட ஃபுல் ஹிஸ்ட்ரியே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், அதோட ஹிஸ்ட்ரி எப்படி பார்க்குறது, அது நல்லா இருக்குமா இது நல்லா இருக்குமா. நீங்கள் சிம்பிளாக கண்ணை மூடிட்டு ஒரே விஷயத்த பாருங்கள். ஒரு ஃபண்டு 10 வருஷம் மேலே ஆயிடுச்சா மார்க்கெட் வந்து, அப்போனா லாஸ்ட்டு 10 வருஷத்தோட ஹிஸ்ட்ரி மட்டும் பார்த்துக்கோங்க. அவள் தாங்க, வேறு எதையுமே பார்க்காதீங்க. எல்லாமே சும்மா நமக்கு ஒரு சுற்று வட்டாரம் மாரி சுற்றிகிட்டே தான் இருக்கும். டவுட் கன்ஃபியூஷன் நிறைய இருக்கும். அதால் 10 வருஷம் ஹிஸ்ட்ரி பார்த்துட்டிங்கன்னா சிஏஜிஆர் ஒரு 15% கிட்டே இருக்குதா, இல்லை ஒரு 14% மேலே இருக்குதா, லார்ஜ் கேப் ஃபண்டு இல்லைனா இண்டெக்ஸ் ஃபண்டு இல்லைனா இடிஎஃப் இந்தமாரி இருக்குதா, கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணிவிடுங்க. ஒரே இதில் எல்லா காசையும் போட்டுடாதீங்க, தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க. மினிமம் டைவர்சிஃபையாக வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு சரிங்களா. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஒரு பெஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்டை எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதோட டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம் சரிங்களா. இது வந்து நம்ம இப்போ பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இடிஎஃப்ல எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒன்றுமே இல்லைங்க, இப்போ நம்ம ட்ரேடிங் வியூன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இது எதுவுமே நான் ப்ரமோஷனுக்காக பண்ணல. சரி, எல்லாமே ஃப்ரீ வெப்சைட் தான் சார் சரிங்களா. நீங்கள் வந்து எதுக்கோ ₹1 கூட செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இமெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணிக்கிட்டால் போதும் சரிங்களா. இப்போ இங்கே வந்து நான் ஒரு இடிஎஃப் சர்ச் பண்ணுறேன். நிஃப்டி பீஸ்னு ஒரு இடிஎஃப் இருக்குது. இப்போ இதுதான் வந்து நிஃப்டி இந்தியா இடிஎஃப் நிஃப்டி பீஸ் சரிங்களா. இப்போ இது பார்த்தோன்னா 29ஆம் தேதியோட மூமெண்ட் சரிங்களா. நீங்கள் இங்கே வாங்கி இங்கே விற்றுருக்கலாம், இல்லை இங்கே வாங்கி இங்கே விற்றுருக்கலாம், இல்லை இங்கே மேலே விற்று இங்கே கீழே வரும்போது வாங்கியிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாங்க சரிங்களா. இதோட விலை வந்து ₹260 ₹270 தான். ஒரு ஷேர் நீங்கள் ட்ரேட் பண்ணணுன்னா இவ்வளோ அமௌண்ட் போட்டு ட்ரேட் பண்ணாலே போதும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மி, 0.01% தான் சரிங்களா. இதில் வச்சு நம்ம சார்ட் பார்த்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். இதுலேயே 1 மணி நேரத்தில் எப்படி இருக்குது, 4 மணி நேரத்தில் எப்படி இருக்குது, 1 டேயில் எப்படி இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். இந்த கேண்டில்ஸ், இது வந்து கேண்டில்ஸ் சார்ட் பேட்டர்ன். இதோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக பார்க்கலாம். உங்களுக்கு இது ரிலேட்டட் சார்ட் அனலைஸ் பண்ணுறது, இல்லை வந்து எப்படி நம்ம இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதையும் வந்து அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக வந்து போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் சரிங்களா. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஒரு எப்படி நல்ல மியூச்சுவல் ஃபண்டை தேர்வு எடுக்கிறதுன்னு பார்த்தோம். அது எப்படி ஒரு கன்க்ளூஷன் மாதிரி பார்த்தோன்னு வைங்க. நம்ம வந்து கூகுளில் போயிட்டு டாப் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோன்னா மணி கண்ட்ரோல் வெப்சைட்டில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் எடுத்து அந்த ஃபண்டு பேரை எடுத்து டிக்கர் டேப்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் போய் நம்ம போட்டோன்னா அந்த ஹிஸ்ட்ரியே வந்துடும், அதோட ஜாதகமே வந்துடும் சரிங்களா. எந்த ஃபண்டாக இருந்தாலும் குறைஞ்சது 10 வருஷம் ஆயிருக்கணுங்க. புதுசாக ஏதோ ஒரு ஃபண்டு வருதுன்னு வைங்க, ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆயிருக்குன்னா அதில் கண்ணை மூடிட்டு போயிடாதீங்க. ஏன்னா 10 வருஷம் கூட அது இன்னும் ஆகலை, என்ன வேணாலும் நடக்கலாம் சரிங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தாங்க பார்ப்பேன் சரிங்களா. அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் எப்படி பார்க்குறதுன்னு நம்ம டிக்கெட் டேப்பில் பார்த்துட்டோம். இடிஎஃப்பில் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அதுக்கு வந்து சார்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு ட்ரேடிங் வியூன்னு ஒரு வெப்சைட் பார்த்தோம். அதில் போயிட்டு நம்ம இடிஎஃபோட இது பார்க்கலாம். நான் ஏன் நிஃப்டி பீஸை மட்டும் எடுத்தேன்னு வந்து உங்களுக்கு தோணியிருக்கலாம். இப்போ சப்போஸ் இப்போ ரிலையன்ஸ் ஸ்டாக் இருக்குதுன்னு வைங்க, உலகத்துக்கே தெரியும், இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே தெரியும் ரிலையன்ஸ் வந்து ஒரு ஷேர் இருக்குது, ஒரு கம்பெனி இருக்குது, ஏறும் இறங்கும்னு எல்லாருமே வாங்குவாங்க. ஐயா
அதே வந்து இந்த ETF இருக்குன்னு வைங்க, நிறைய பேருக்கு இப்போ தான் புதுசாகவே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் இதில் இருக்க மாட்டாங்க. இப்போ நிறைய பேர் இல்லாததால என்ன நடக்கலாம், இங்கே வந்து பையர்ஸும் செல்லர்ஸும் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 10 ஷேர் வேணும்னு வைங்க, யாராச்சும் அதை விற்கணும்ல, விற்றா தானே நீங்கள் வாங்க முடியும். அந்தமாரி கொஞ்சம் இடிஎஃப்லேயே ஃபேமஸான ஃபண்டுன்னு பார்த்தோன்னா நிஃப்டி பீஸ் தான். சரிங்களா? இதை தாண்டி நிறைய இருக்குது, ஆட்டோ பீஸ், கன்சியூம் பீஸ், ஐடி பீஸ்னு நிறைய இருக்குது. ஆனால் செல்லர்ஸ்லாம் அங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. இன்னும் அந்தளவுக்கு அவேர்னஸ் அவங்களுக்கு வரல. ஏன் வரல? ஏன்னா இன்னும் இடிஎஃப் இண்டெக்ஸ் ஃபண்டுக்கெலாம் ப்ரமோஷன் இன்னும் பண்ணலை. ப்ரமோஷன் ஏன் பண்ண முடியல? ஏன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ உங்களுக்கு கம்மியாக இருக்குது. அவங்க கமிஷன் வாங்குறதே கம்மி தான். அதால் அவங்க இன்னும் விளம்பரம் பண்ண முடியல. சரிங்களா? அதை நாங்கள் எங்களை மாரி கொஞ்சம் யூடியூபர்ஸ்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், நாலேஜ் இஸ் த பெஸ்ட் பவர். சரிங்களா? உங்கள்கிட்ட நாலேஜ் இருந்தால் நீங்கள் என்ன வேணாலும் சாதிக்கலாங்க. சரிங்களா? ஸோ இன்றைய செஷன் ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் எல்லாமே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனா கமெண்ட்ஸில் டவுட் போடுங்க. நல்லா இருந்துச்சுன்னா லைக் போடுங்க. லைக் போடலைனாலும் பரவாயில்லைங்க. சரிங்களா? இன்வெஸ்ட் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. எது நல்ல இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் காமிச்ச எந்த ஃபண்டுமே வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது. சரிங்களா? அது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக, உங்களுக்கு நாலேஜ் ஷேரிங் பர்பஸ்க்காக தான் நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? அடுத்த வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி இன்னமும் நம்ம நாலேஜ் பற்றி ஷேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.